மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள நீராட போதுயிர் போதுமினோ நேரிழையீர் நீராட போதுயிர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய் பாடி செல்வ சிறுமியராள் சீர்மல்கும் ஆய் பாடி செல்வ சிறுமியராள் ஊர்வேல் கொடுதோழின நந்தகோபன் குமரன் ஊர்வேல் கொடுதோழின நந்தகோபன் குமரன் ஏராத கண்ணி யசோதை இடம் சிங்கம் ஏராத கண்ணி யசோதை இடும் சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் ஓமுகத்தான் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் ஓமுகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் நாராயணனே நமக்கே பறை தருவான் ஆரோர் புகழ பழிந்தேலோர் எம்பாவாய் ஆரோர் புகழ பழிந்தேலோர் எம்பாவாய் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் என்கின்ற இந்த முதல் பாசுரம் ஆண்டாளுடைய இந்த ஆச்சரியமான பாசுரத்தை பிள்ளைகளோடு சொல்ல வேண்டும் என்பது அடியனுடைய ஆசை. மார்கழி, இந்த மார்கழி மாதங்கிறது மார்கசீர்ஷ மாதம். பெருமாள் எல்லா மாதங்களுக்கும் அதிபதி. ஆனால் இப்போ எல்லா ஃப்ரூட்ஸும் நல்ல ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் உனக்கு பிடிச்ச ஃப்ரூட் எது? ஸ்ரீவர்தன், மாம்பழம். ஸோ இப்போ வாட்டர்மெலன் ரொம்ப உடம்புக்கு கெடுதலை? வாட்டர்மெலன், ஆரஞ்சு இதெல்லாம் உடம்புக்கு நல்லதா கெட்டதா? நல்லது. ஆனால் உனக்கு மாம்பழம் தான் பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி பெருமாளுக்கு எல்லா மாதங்களும் நல்ல உசத்தியான மாசமாக இருந்தாலும் அவருக்கு ரொம்ப பிடிச்ச மாதம் மார்கழி. திங்கள்னா என்ன? சரி, திங்கள்னா நிலான்னு வச்சுக்கலாம். ஆனால் மார்கழி திங்கள் மதி நிறைந்த, மதின்னு ஒரு நிலா வந்துடுத்தே, அப்போ திங்கள் என்னவா இருக்கும்? மத்தியானம், நைட்டு. அப்புறம் நீ சொல்லு, மத்தியானம், நைட்டு, ஈவினிங், விடியற் கார்த்தால. என்ன தெரியுமோ, இப்போ நமக்கு நித்தியப்படி பிரகாசிக்க கூடியது டே டைம்ல சூரியன், நைட்டில் சந்திரன் வரணும். இப்போ அமாவாசையா ராத்திரி அன்னைக்கு நமக்கு தெரியாது. நம்ம பஞ்சாங்கம் கணிக்கிறதுங்கிறது ரெண்டு விதமாக கணிப்போம். பகல்லெல்லாம் சூரியன் பிரகாசிக்கிறார். இப்போ சூரியனுடைய மூமெண்ட்டை வச்சு அவர் எப்படி போறார் அப்படிங்கிறத வச்சு ஒரு பஞ்சாங்கம், சந்திரனுடைய செயல்பாடை வச்சு ஒரு பஞ்சாங்கம்,
பாரத தேசத்துல ரெண்டுமே இருந்திருக்கு. இப்போ நம்ம தமிழகத்துல கொண்டாடக்கூடியது சூரியனை பின்பற்றக்கூடிய பஞ்சாங்கம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் என்ன சொல்றாங்கன்னா சந்திரனை வழிபடக்கூடிய பஞ்சாங்கம் தமிழ்நாட்டில் இருந்தது. சந்திரனுக்கு பேர் திங்கள் இல்லையா, அதனால சந்திரன் என்கின்ற திங்களை அடிப்படையா வச்சுட்டு மாசம் கணிப்பதால் அந்த மாசம் மாதம்ங்கிற வார்த்தைக்கே திங்கள்னு பேர் வந்துடுது. அதனால மார்கழி திங்கள்னு சொன்னா மார்கழி மாதம்னு அர்த்தம். அந்த இடத்துல திங்கள்னா பொதுவாக நம்ம வந்து சந்திரன் வச்சுப்போம். ஆனா சந்திரனை வச்சு மாசம் கணிக்கிறதுனால மார்கழி திங்கள். மதி நிறைந்த நன்னாளா, அந்த நாள் ஆண்டாள் பாடிய நாள் வந்து பௌர்ணமி இருந்த நாளா இருந்ததுதான். மதி நிறைந்த, நிறைந்தன்னு சொன்னா பூர்ணமா இருக்கக்கூடிய பௌர்ணமி நாள்ல தான் சந்திரன் பூர்ணமா அழகா தெரியும். சித்ரா பௌர்ணமி, கார்த்திகை பௌர்ணமி, ஸ்ராவண பௌர்ணமி, இதெல்லாம் எவ்வளவு பௌர்ணமிகள் இருக்கு. அந்த சந்திரன் அவ்வளவு அழகா கணிக்கிறோம். அந்த மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், இந்த நன்னாள் அது எதுக்கு ஆள்? நன்னாள், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள், நீராட பொதுவீர்னு பாடியிருக்கணும் ஆண்டாள். நன்னாள் ஆள், எதுக்கு ஆள்லாம் இருக்கு? ஆள்லாம் என்ன? வெரி குட் சர்வேஷ், ஆச்சரியத்தோட சொல்றது. மார்கழி மாதத்தில் பௌர்ணமி நாள் ஆச்சரியமா இருக்கே, மதி நிறைந்த நன்னாள் ஆள், நீராட போதுவீர். நீங்கள்லாம் எப்படி ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸா வந்திருக்கீங்களோ, ஆண்டாளுக்கு வந்து பெருமாளை சேவிக்க போகும்போது தான் மட்டும் போனா பிடிக்கலையா, அதனால ஃப்ரெண்ட்ஸை கூட்டுண்டு போனோம்னு நினைக்கிறா. ஆனா இப்போ மத்தியானம் கூப்பிடல, விடியற் காத்தால 4 மணிக்கு. நீ காத்தால 4 மணிக்கு எழுந்துக்கிறியா? 5 மணி. ரொம்ப நல்லவனா இருக்கான் இந்த ஸ்ரீவர்தன். சர்வேஷ் எப்படி? 7 மணி. அவர் தான் நார்மல் ஹியூமன் பீயிங்கா இருக்க. அதனால ஆண்டாள் வந்து காத்தால 4 மணி 5 மணிக்கெல்லாம் எழுந்துக்கணும்னு நினைக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் கூப்பிடணும். நீராட போதுவீர், குளிக்கணும், காத்தால எழுந்து குளிக்கணும். நீராட போதுவீர், குளிக்கணுங்கிறதுக்காக போகணும்னு நினைக்கக்கூடிய தோழிகளே, போதுமினோ நேரிழையீர், ஆபரணங்கள் தரித்த ஸ்திரீகளே. சி, இந்தியா இஸ் ஸ்டில் a rich country. நம்ம வந்து ஞானத்தால ரொம்ப ரொம்ப ரிச்சு. ஒரு காலகட்டத்துல பணத்தாலையும் ரொம்ப ரிச்சா இருந்தோம். அதாவது இந்த விஜயநகர சாம்ராஜ்யம்னு படிக்கிற ஹிஸ்டரியில, இந்த விஜயநகர டைனஸ்டியில யாரு ரொம்ப ஃபேமஸ் கிங்? கிருஷ்ணதேவராயர். அந்த கிருஷ்ணதேவராயர், அச்சுத தேவராயர், பெரிய பெரிய ராஜாக்கள். அவர்கள் இருந்த காலகட்டத்தில் என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 35% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஜிடிபி வந்து இந்தியாவில இருந்துதான். அவ்வளோ ரிச் கண்ட்ரியா இருந்தோம். ரிச் கண்ட்ரின்னு எப்படி காமிக்கிறது? அதனால்தான் ஸ்திரீகளுக்கும் புருஷர்களுக்கும் வித்தியாசமே இருக்காது. ஏன்னா அவ்வளவு ஆபரணம் ஆண்களும் போட்டுப்பான். அதனால இப்போ வந்து ஆண்டாளுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவ்வளோ ஜுவல்லரி பியூட்டிஃபுல்லாக போட்டுட்டு இருக்கா. அதனால அப்போ என்ன சொல்றா? நீராட போதுவீர் போதுமினோ நேர் இழையீர். நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரோஷன் ஸ்கூல்ல ஒருவேளை தமிழ்ல பேசுறேன்னு வச்சுக்கோ, போடுவா வாடா போடா அப்படின்னு கூப்பிடுவியா? வாங்கோ சுவாமி, இருக்கணும் சுவாமி எப்படி கூப்பிடுவேன்? கூப்பிடவே மாட்டேன் சார். என்ன 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 கூப்பிடுவேன்? கம் ஹியர். நான் இப்பதான் தமிழ்ல பேசலாம்னா நீ உடனே கம் ஹியர்னு பீட்டர் பத்தியா? நீ என்ன பண்ணுவ? அப்படி வாடா போடான்னு சொல்லுவேன். கரெக்டா ஆண்டாள் என்ன சொல்லிருக்கணும்? வாடி போடின்னு சொல்லியிருக்கணும். அவ என்ன சொல்லிட்டா தெரியுமோ? வாருங்கோள், என்னுடைய தோழிகளே, மரியாதைக்குரிய தோழிகளே. அவளுக்கே ஒரு சந்தேகம் வந்துடுச்சு, நமக்கு எதுக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க? ஏன் மரியாதை கொடுக்கணும்? பாகவதோத்தம் எப்பவுமே வந்து ரொம்ப படித்தவர்கள், பகவான் கிட்ட பக்தி செலுத்தக்கூடியவர்கள், அவர்களை நாம் சேவிக்கும் போது மரியாதையோடு சொல்லுவோம் இல்லையா? நாம் கன்னடாவில் என்ன சொல்லுவோம்? பன்ரி ஹோக்ரி ಆ ಥರ ಹೇಳ್ತೀವಿ ಅಲ್ವೇ? மரியாதையோடு சொல்லுவோம். அதனால நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி. அவ இருந்த ஊரை வந்து எந்த எந்த ஊர்ல ஆண்டாள் பாடினாங்க? ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸ்ரீவில்லிபுத்தூர் எந்த ஸ்டேட்ல இருக்கு? நல்ல ஸ்டேட்ல இருக்கா கெட்ட ஸ்டேட்ல இருக்காங்க? தமிழ்நாடு ஸ்டேட்ல இருக்கு. அந்த தமிழ்நாடு ஸ்டேட்ல இருக்க ஸ்ரீவில்லிபுத்தூரை அவ ஸ்ரீவில்லிபுத்தூர் தானே பாடியிருக்கணும். அவ என்ன பாடுறா? சீர்மல்கும் ஆய்ப்பாடின்னு பாடுறா. ஆய்ப்பாடினா ஆயர்பாடி. அது ஆயர்பாடி உத்தரப்பிரதேஷ் இல்லையோ? வெரி குட். ஸோ தங்களை வந்து ஆயர் பெண்களாக பாவித்து தான் இருக்கக்கூடிய இடத்தை ஆயர்பாடியாகவே நினைத்து ஸ்ரீவில்லிபுத்தூர் இப்போ ஆயர்பாடி ஆயிடுது. அப்போ உடனே நீ என்ன கேட்ப? ஹிந்தி பேசினாலான்னு கேட்பேன். கரெக்டா? அப்பெல்லாம் டிஷர்ட் கிடைக்கல, அதனால அவள் போட்டுக்கல. அதனால சாதாரணமாக தமிழில் பேசியிருக்கா. ஆனால் இருக்கக்கூடிய இடத்தை ஆயர்பாடியாக நினைத்து.
கோகுலம்ங்கிறதுக்கு இன்னொரு பேர் தான் ஆயர்பாடி. ஆயர்கள் வசிக்கக்கூடிய ஒரு குறிச்சி. அதனால சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள், அழகான செல்வம் மிகுந்த என்னுடைய தோழிகளே. இப்ப நம்ம யாரை பாட போறோம்? யாரை பாடுறதுக்கு வந்திருக்கோம்? கிருஷ்ணரை பாட. கிருஷ்ணருடைய அப்பா யாரு? நந்தகோபாலன். நந்தகோபாலனா? வசுதேவரா? அந்த வசுதேவர் தான் ரியல் அப்பா, இவர் வளர்த்த அப்பா. ஆனா கிருஷ்ணருக்கு அக்ரூரர் வர வரைக்கும் இந்த விஷயம் தெரியாது. ஸோ இப்போ யாருக்கும் அந்த ஃப்ளாஷ்பேக்கே தெரியாது. நமக்கு இப்போ கிருஷ்ணர் யாருன்னு கேட்டா என் கிருஷ்ணா தான், நந்தகோபாலனுடைய பிள்ளை. அதனால கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன், நந்தகோபரனுடைய குமரனே, அழகான பிள்ளையே அப்படின்னு இல்லையா. இப்போ கூர்வேல் கொடுந்தொழிலன், இந்த நந்தகோபாலன் எப்படி இருந்தாலும் வேலை நல்லா ஷார்ப் பண்ணி வச்சுக்கிறான். ஏன்டா ஷார்ப் பண்ணிப்பார்? அதாவது ஒரு சின்ன எறும்பு கிருஷ்ணரை கடிக்க போனாங்கன்னா அது குத்திடுவார். எறும்பை குத்துறதுக்கு ஒரு பெரிய வேல் AK-47 வச்சு ஒரு சின்ன உங்க ஆத்துல AK-47 இருக்கா ஷூட் பண்றதுக்கு? வேல் தான் இருக்கு. ஏதாவது கரப்பாம்பூச்சியை பார்த்தா கொண்டு எப்படி பண்ணலாம்? ஏன் கிருஷ்ணர் மேல அவ்வளவு அன்பு? யார் என்ன பண்ணிடுவா? கிருஷ்ணர் யார் என்ன பண்ணிடுவாங்க? ராட்சசர்களா இருப்பா. யார் அந்த ராட்சசர்கள்? இவள்லாம் யாராவது கிருஷ்ணர் ஏதாவது பண்ணிட போறாளேங்கிறதுக்காக அப்பா கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன், அவருடைய குமரனா இருக்கக்கூடிய கிருஷ்ணா. சரி, இப்ப அப்பாவை கொண்டாடியாச்சு, அம்மாவை கொண்டாட வேண்டாமா? அதனால கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன், ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் இல்லையா. அம்மா பேர் என்ன? வெரி குட். யசோதைக்கு கண் எப்படி இருக்கும்? சுமாரா இருக்கும் சார். எப்படி இருக்கும்? நீ பார்த்திருக்கியா யசோதைய? நீ பார்த்திருக்கிய? பின்ன எப்படி எப்படி உனக்கு தெரியும் யசோதை அழகா இருக்கா, கண் அழகா இருக்கும்? ஆண்டாள் சொன்னா வேத வாக்கியங்க. ஆண்டாள் சொல்லிட்டா அதுதான் 100% கரெக்ட். சரி, ஆண்டாள் கூட யசோதைக்கு கண்ணு அவ்வளவு அழகா இருக்குங்கிறத எதை வச்சுன்னு சொல்றா? வெரி குட். கிருஷ்ணரோட கண்ணை பார்த்துட்டு சொல்றா, பிள்ளைக்கே இவ்வளவு அழகா கண்ணு இருக்குன்னா அம்மாக்கு எவ்வளவு அழகா இருக்கும் கண்ணு. அதனால ஏறார்ந்த கண்ணி, அழகான பெரிய கண்களை, அழகான கண்களை உடைய யசோதையின் இளம் சிங்கமே அப்படின்னு கொண்டாடுறா. அப்படின்னா இந்த பாசுரத்துல எந்த அவதாரத்தை கொண்டாடுறா? கிருஷ்ணரையா வேற யாரையா? நரசிம்மரை தான் கொண்டாடுறா. ஏன் இன்னும் கிருஷ்ணரை கொண்டாடுறாளா? நரசிம்மரோட அம்மா பெரிய யசோதைய அப்படின்னா என்ன? யாதவ சிங்கமா கொண்டாடுறா. கிருஷ்ணரே ஒரு சிங்கம் தான், யாதவ குலத்துக்கு ஒரு சிங்கம். அதனால ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம். கார் மேனி. உங்க வீட்டுல என்ன கார்டா இருக்கு? உங்க வீட்டுல என்ன? இன்னோவா கார் இருக்கா. அதனால கார் மேனி, பெருமாளோட திருமேனி இன்னோவா கார் மாதிரி இருக்கான். கரெக்டா இல்லையா? விஷ்ணு ஆத்துல என்ன கார் இருக்கு? 2 கார் நிறையா. சரி, 2 கார் மாதிரியும் இருக்காரா கிருஷ்ணர்? கிருஷ்ணர் பக்கத்துக்கு கார் மாதிரி இருப்பாரா? ஸ்டீரிங்கோட கிளச்சோட இருப்பாரா? பின்ன நீ என்ன சொல்லு? கார் மேனிங்கிறா. ப்ளூயிஷ் பிளாக் கலர். ப்ளூயிஷ் பிளாக் கலர் எதுக்கு இருக்கும்? வெரி குட். வேற ருத்ரமூர்த்தி. சூப்பர். மழை வரணும்னா அந்த வெளுத்த மேகங்கள் எல்லாம் கருக்க வேண்டும். டார்க்கா இருந்தானே மழை வரும். அப்படின்னா பூமி மழையை நம்பி இருக்கு. அந்த மழை மேகத்துல இருக்கணும், அப்பதான் அது வருஷிக்கும். நம்ம பெருமாளோட கருணையை நம்பி இருக்கோம், தயையை நம்பி இருக்கோம். அதனால பெருமாள் கருத்த திருமேனி, கார் மேனி, கருத்த மேகங்களை ஒத்த திருமேனி. கார் மேனினா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஸ்கூல்ல கேட்டா என்ன காருடான்னு கேட்டா சாதாரண கார் இல்லடா, கிளவுட் கார், கிளவுட் மாதிரி இல்லையா. அதனால கார் மேனி. இப்பெல்லாம் நம்ம என்ன சொல்றோம்? கிளவுட்ல போட்டிருக்கோங்கிறோம். கம்ப்யூட்டர்லயே என்ன சொல்றோம்? எல்லாம் கிளவுட்ல இருக்குங்கிறோம். பாருங்க, அந்த காலத்திலே எல்லாரும் கிளவுட் டெக்னாலஜி தெரிஞ்சவா. கார் மேனி, செங்கண். எப்படி இருக்குமா கிருஷ்ணருக்கு கண்? செங்கண், செக்கச்சவேல். ஏன்னா இப்ப டாக்டர் கிட்ட போனா அவர் கண் இப்படி தானே பாப்ப. நீ டாக்டர் கிட்ட போவியா? போவே பிடிக்காது. எப்பாவது போயிருக்கியா? எப்போவாது போனதே கிடையாதா? ரொம்ப ஹெல்தி பாயா இருக்க நீ போயிருக்கியா? உடனே கண்ணை டெஸ்ட் பண்ணுவாரா இல்லையா? பேலா இருந்தா உனக்கு அயன் குறைஞ்சிருக்குன்னு சொல்லுவார். அதனால செங்கண். கதிர் மதியம் போல் முகத்தான். கதிர் மதியம் பெருமாளுக்கு சந்திர சூரியனை ஒத்திருக்கக்கூடிய கண்களாம். அதனால்தான் இன்னைக்கு ஆரம்பிக்கும் போதே பாருங்க, சந்திரன் சூரியனை வச்சுதான் இந்த பஞ்சாங்கமே சொன்னோம். அப்ப சந்திரன் சூரியனை ஒத்திருக்கு. சஹஸ்ரநாமத்துல இது ஒரு இடத்துல வரும். எங்க வரும்? சந்திரன் சூரியனை ஒத்த கண்கள்.
பூர்வாங்கத்தில் சொல்லுவோமே, சந்திர சூரிய உச்ச நேத்ரே அப்படின்னு வருது இல்லையா பெருமாளுக்கு. கதிர்மதியம் போல் முகத்தான். சரி, இவ்வளவு கொண்டாடி இருக்காளே, அப்பேற்பட்டவன் யார்? நாராயணன். அந்த நாராயணன் எதில் இருப்பார்? வைகுண்டத்துல இருப்பார். நாராயணன்னா எதில் துயில்பவன் நாராயணன்? ஆதிசேஷன் எதில் இருப்பார்? பார்க்கடல். அப்படின்னா கடலில் நீரில் துயில்பவன் நாராயணன். அந்த நாராயணன் சேதன அச்சேதனங்களை தன் சரீரமாக கொண்டவன். நாராயணாம் அயனம் என்று இருக்கக்கூடிய பெருமான் நாராயணனே நமக்குன்னா அந்த இடத்துல என்ன? வெரி குட். பரமாத்மாவான நாராயணன் ஜீவாத்மாக்கு பறை கொடுப்பார். சின்ன குழந்தைகள் கேட்டா பறைங்கிற வாத்தியத்தை கொடுப்பார். ஜீவாத்மா கேட்டா பரமாத்மா என்ன கொடுப்பார்? மோட்சத்தை கொடுப்பார். அப்படின்னா பறைங்கிறது வாத்தியத்துக்கும் அர்த்தம், அதே பறைங்கிறது மோட்சத்துக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அதனால பறை தருவான் பாரோர். இங்க இருக்கக்கூடிய என்னுடைய ஃப்ரெண்ட்ஸே புகழ்ந்தேலோர் கண்ணனை பாட வேண்டும். ஆண்டாள் முதல் பாசுரத்துல பாடுறா. இதுக்கு புரிஞ்சு கொடுத்த ருத்ரமூர்த்தி நாராயணனே நமக்கே. வெரி குட். இதுதான் முதல் பாசுரத்தின் கருத்து. Dear Astika reader, I am happy to be authoring a 2-part book on the Ramayana in English. The first part is slated for release in the year 2024. The book aims to recreate and retell the Ramayana of Valmiki, conforming to the ancient commentaries and other allied literature. To receive notifications of the book release, kindly register with www.deshikadaya.org/books. Namaskaram. Namaskaram Astikas. I am tentatively scheduled to travel to Abu Dhabi and Dubai in the mid-February, to 7 cities in the countries of Australia and New Zealand, namely Adelaide, Perth, Brisbane, Sydney, Melbourne, Auckland and Wellington, between the 25th of February and the 25th of March. I am scheduled to travel to Singapore either in the month of April or January, and later I'll be rendering discourses in New Jersey, Boston, Maryland, Pittsburgh, and then in St. Louis and Indianapolis in the month of July. I'm sure you would love to share this message with your friends and relatives.